நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், குட் ஃப்ரெண்ட்ஸ் கேர் ஃபார் ஈச் அதர், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், பட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே ஃபார் எவர், பியாண்ட் வேர்ட்ஸ், பியாண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் பியாண்ட் டைம். பியூட்டிஃபுல்ங்க, ரொம்ப உண்மையான விஷயம். அதாவது எப்படின்னு கேட்டேன்னா, குட் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே என்னன்னு கேட்டேன்னா, அவள்லாம் தேவரால் தேவதூதர்கள். நிஜமாங்க, தேவரால் கால்ட் அஸ் ஏஞ்சல்ஸ். ரொம்ப உண்மைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன்கள் கிடைக்கிறது இறைவன் கொடுத்த வரம். நிஜமா சொல்வா, கலோக்கையெல்லாம் சொல்லுவா இல்லையா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது கூட உண்மை. ஏன்னு கேட்டேன்னா, மனைவிங்கிறவ ஒரு பக்கம் லைஃப் பார்ட்னர் அப்படின்னா கூட, ஒருவேளை அது ஃப்ரெண்டாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எஸ் எஸ் எல்லா காரியத்துலேயும் உங்களுக்கு கலந்து 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 விஷயங்களை நம்ம எவ்வளோ பெரிய இதானாலும் அவள் ஈஸியாக முடிச்சிடுவாள். ஏன்னா அந்த ஃப்ரெண்டாக பழகிறதுனால அவள் மனைவி புருஷன் அப்படின்னு நம்ம நினைக்காம ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, சொல்லுவா இல்லையா, பசங்களை நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா தான் அவள் நம்ம சொல்ல பேச்சு, நம்ம எதிர்பார்ப்புகளை அவளால் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப உண்மைங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் நம்ம பழகணும். ஸ்கூல் டேஸில் பார்த்தோன்னா டீச்சர்ஸ்லாம் தோ தே ஆர் டீச்சிங், நமக்கு நல்ல அறிவு புகட்டுறா ஆனால் கூட அவள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அழகாக ஃப்ரெண்டு போல் ட்ரீட் பண்ணால் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக புரியுங்க. அந்த என்ன பாடம் எடுக்கிறாளோ அந்த பாடம் அவளுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த பாண்டு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த கையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு பாஸ், ஒரு ஒரு கிளர்க்கு அப்படின்னா, அந்த கிளர்க்காக இருக்கக்கூடியவர், அவர் போஸ்டிங் கிளர்க்காக இருந்தாலும் அந்த கிளர்க்கை கூட நம்ம ஃப்ரெண்டாக நம்ம ட்ரீட் பண்ணினோம் வச்சுக்கோங்களேன், வேலையும் சீக்கிரமாக முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். அதாவது நமக்கு என்ன சொல்கிறது, இவ ரொம்ப நியாயஸ்தனாக ஆகிடும். ஸோ அவள் கிளர்க்கு அப்படின்னு நம்ம பார்க்காம அவளோட ஃப்ரெண்டு. சரி, அவ்வளோலாம் வேண்டாங்க. வீட்டில் ஒரு வேலைக்காரி நம்ம வைக்கிறோம். அந்த வேலைக்காரியை கூட நம்ம வேலைக்காரி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவள் வேலைக்கு வரா, சம்பாதிக்கிறா, அது ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதனால அவளுக்கு, இல்லை ஒரு குடும்ப சூழ்நிலையினால அவள் இந்த வேலைக்கு வந்திருக்கா, ஸோ அவள் வேலை பண்ணுறா. ஆனால் அந்த வேலைக்காரியை கூட நம்ம ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணினோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பாண்ட் இருக்குது பாருங்கள். நல்ல வேலை செய்வா, நம்பிக்கையாக இருப்பா, நம்ம கொடுக்குற பைசா அவளுக்கு நல்லா ஒட்டும், அவளும் நமக்கு இதுவாக உண்மையாக உழைப்பா, நியாயமாக உழைப்பா. இதுதாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது, வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாரையுமே நம்ம ஃப்ரெண்டாக தான் நம்ம நினச்சிக்கணும். ஓகே, அந்த ஃப்ரெண்டில் நான் 3 கேட்டகரி இருக்குது. நல்ல ஃப்ரெண்டு, அப்புறம் என்ன சொல்கிறா, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப இணைப்பிரியாத தோழர்கள் அப்படின்பா. இணைப்பிரியாத தோழர்கள் அப்படிங்கும்போது அவள் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தர் புரிஞ்சுப்பா, அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் புரிஞ்சுப்பா. இவள் கோபமாக பேசுகிறாளா, சரி ஏதோ அவளுக்கு மூடு சரியில்லை போல் இருக்குது, அதனால் அவள் கோபமாக பேசுகிறாள். இல்லை இது அவள் காரியம் பண்ண முடியல, ஸோ அவளால் முடியல போல் இருக்குது, அதனால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம யதார்த்தமாக எடுத்துட்டுருவா. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, அதை குத்தமாவோ அதை தப்பாவோ அவள் எடுத்துக்க மாட்டான். அது வரைக்கும் தான் அவளால் பண்ண முடியும். ஆனால் உண்மையான நண்பன் அப்படின்னா தெய்வ ரூபமாக வருவான். மனுஷன் தெய்வ ரூபேன. கண்டிப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா இங்கேயும் தான் நிற்பாவா. அதுதான் ட்ரூ ஃப்ரெண்டுக்கு உண்டான அழகு. அவளுக்கு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப பழகிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நிஜமாகவே அவள் ஏஞ்சல்ஸ். நான் சொல்கிறது ரொம்ப கரெக்டுங்க. நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒருத்தரோட லைஃப்பில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இன்ட்ரெஸ்டிங்கும் கூட. ஆனால் அது கேட்டகரிஸ் இருக்குது. நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்கா. இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் ட்ரூ ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னு கேட்டேன்னா, நம்ம இருக்கிறது இன்னொருத்தருக்கு உபயோகமாக தான் இருக்கணுங்க. நம்மளால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பண்ணி தான் ஆகணும். அவள் நமக்கு உறவுக்காராளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
அதே சமயத்தில் அவள் என்ன சொல்கிறது, நம்ம இது ஆட்டோமேட்டிக்காக அது இன்பாண்டாக வரணுங்க. அது ஒருத்தருக்கு வந்து ஒரு அவசியம், ஒரு தேவை அப்படின்னா அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். உடம்பு சரியில்லையா இல்லைன்னு, பிகாஸ் ஐ டூ ஆஸ் அ சர்வீஸ். நான் அதுக்கு தான் நான் நிறைய பேருக்கு ஹீலிங்கும் நான் பண்ணுறேன். என்ன கஷ்டமானாலும் சரி, மன கஷ்டமா, பண கஷ்டமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு 24 மணி நேரம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸு, சில நேரங்களில் பசங்களோட மண்ணாடி ரொம்ப தலைவேதனையாக இருக்குது அப்படின்பா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எமோஷ்னல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் வந்து நான் ஹீலிங் கொடுக்குறேன் நான் எல்லாருக்கும். எஸ், ஐ வாண்ட் டு பி எ ட்ரூ ஃப்ரெண்ட். ஏன்னா எப்போ யாருக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுமோ அந்த நேரத்தில் போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும். நீ நன்னா இருக்கும்போது நீ சௌக்கியமா அப்படின்னு கேட்குறது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுங்க. அதை நான் வந்து அண்டர்லைன் பண்ணுறேன். நீங்கள் நன்னா இருக்கும்போது நீ சௌக்கியமானு என்ன கேள்வி? நீங்கள் நன்னா இருக்க, யூ ஆர் ஏபிள் டு வாக் அண்ட் டாக், எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சௌக்கியமாக இருக்குன்னு பதில் சொல்லும்போது, அப்போ எதுக்கு நீ சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறது, குட் மார்னிங் அப்படின்பா. என்னைக்கு எப்போ அவசியமோ எஸ் அப்போ நான் தோள் கொடுக்குறேன், கை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கை கொடுத்தா தான் அது அவசியமானது. பிரிட்ஜ், அதுதான் சரியான பிரிட்ஜ், ஸ்ட்ராங் பிரிட்ஜ். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து படிப்பறிவு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவளை நன்னா தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக கடவுள் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் அந்த சர்வீஸ் கொடுத்துருக்கார், எல்லார்கிட்டையும் திறமைகளை கொடுத்துருக்கார். ஸோ கண்டிப்பாக அந்த திறமையை வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களால் முடியும். எப்படி? மனசு இருந்தா, அந்த மனசு இருக்கணும். அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது மனசு தாங்க காரணம். அந்த மனசார நீங்கள் பண்ணினா நீங்கள் போய் நேரில் பண்ணணுங்கிறது கூட இல்லை, நீங்கள் நினச்சா கூட அது போய் சேருங்க. நிஜமாக அந்த எண்ணங்கள் இட் ட்ராவல்ஸ் லைக், அப்படி சூப்பராக ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த எண்ணங்களால் கூட அவளை சரி பண்ணிடலாங்க. நீங்கள் அவ்வளோ அந்த ட்ரூ ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ பவர் உண்டு. நான் வந்து எப்போவுமே ட்ரூ ஃப்ரெண்டு தாங்க. நான் வந்து குட் ஃப்ரெண்டும் கிடையாது, க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிடையாது. ஓகேவா? ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் நடக்கணுங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் ஒர்த்துன்னு நான், இட்ஸ் நாட் ஒர்த். எத்தனை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள்? புரிஞ்சதுனால நம்ம எப்போவுமே வந்து வி ஆர் லிட்டில் சப்மிசிவ் ஒன்லி, வேற ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படி இல்லை. யூ ஆர் ஃப்ரீ, அட் த சேம் டைம் யூ ஆர் ஒர்த். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ, at the same time your presence is very important. அதுதாங்க ட்ரூ ஃப்ரெண்டுக்கு உண்டான அழகு. அதனால் நான் எப்போவுமே ட்ரூ ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் அது கீழே அழகாக போட்டிருக்கா பாருங்க, பியாண்ட் வேர்ட்ஸ். அப்போது தெய்வ மனுஷ ரூபேன அப்படிங்கும்போது ஒரு ஆபத்துக்கு இந்த கொரோனா பீரியடில் இந்த நர்ஸுகள்லாம் வந்து நீங்கள் யாருன்னே தெரிஞ்சிருக்காது, அவள்லாம் எப்படி தே ஹவ் கிவன் தேர் லைஃப் அண்ட் தே சேவ்ட் யூ. ஓகே, தே ஆர் ஆல் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா அவள் உங்களுக்கு நர்ஸு உங்களுக்கு தெரியுமா, இல்லை அவள் தான் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இந்த வயநாடில் வந்து லேண்ட்ஸ்கேப் ஆச்சு, இந்த லேண்ட்ஸ்கேப் அப்போ வந்து எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்போ அவளெல்லாம் உங்களுக்கு டெய்லி நீங்கள் காத்தால பார்த்து குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்லாம் சொல்லிட்டு இருந்தேளா? இல்லையே. அப்போ டைம்லி அவள் ஹெல்ப் பண்ண பார்த்தேளா? அவள் தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுங்க. தே ஆர் ஆல் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் ஆல் காட் ஏஞ்சல்ஸ். அவள் அனுப்பிச்ச ஏஞ்சல்ஸ். நிஜமாங்க நிறைய விஷயங்கள், நிறைய அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணலாம். பட் நான் எப்போதுமே ஐ வாண்ட் டு பி ட்ரூ ஃப்ரெண்ட் டு எவ்ரிபடி. ஸோ அவசியம் அப்படிங்கும்போது எஸ், ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் தெம் அட்மோஸ்ட் எவ்வளோ தூரம் முடியுமோ. ஏன்னா பிகாஸ் ஐ எம் இன் டு தட் ஹீலிங் பார்ட் ஒன்லி. அந்த ஹீலிங் பார்ட்டில் இருக்கிறதுனால என்னென்னா, கல்யாணம் ஆகாதவாளுக்கு என்ன அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஆராய்ஞ்சு சொல்லிவிடுவேன். இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறா, இல்லைன்னா ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்குது, ஏதோ சம் அன்பிளசன்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறா. அதை நான் என்ன அனலைஸ் பண்ணி ஐ ட்ரை டு ஹெல்ப் தெம் அவுட். ஸோ ஐ வாண்ட் டு பி ட்ரூ. ஏன்னா அவள் ப்ராப்ளத்தில் இருக்கா. அப்போ அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவளை எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த ட்ரூ ஃப்ரெண்டால் மட்டும்தான் முடியும். நாட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாட் குட் ஃப்ரெண்ட்ஸ். இவாளால் முடியாது. ட்ரூ ஃப்ரெண்டால் தான் தேவில் அவளை மெதுவாக வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவா, எரியிற நெருப்பில் கடுகை போடாத, எண்ணெயை விடாதே அப்படின்பா. அந்த மாதிரி தே ஆர் ஆல் லைக் தட். எது? தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் பட் தே டோன்ட் நோ த சொல்யூஷன்ஸ். குட் ஃப்ரெண்ட்ஸ் கேர் ஈச் அதர் பட் தே டோன்ட் நோ டு, ஒரு ப்ராப்ளம்னு வந்தானா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவளுக்கு தெரியாது. பட் ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது.
they know to handle the problem and they know how to take out. உங்களை வந்து எப்படி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறது ட்ரூ ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூ ஆர் ஃப்ரீ டு கால் மீ அண்ட் டெஃபினெட்லி வித் ஆல்மைட்டிஸ் ஹெல்ப் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் சொல்யூஷனுங்க. எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் சொல்யூஷன். ஸோ அதனால் அந்த சொல்யூஷன்ஸுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, அண்ட் தென் கமெண்ட் அடிங்கம்மா. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி to be a true friend to one and all. Thank you.